லட்சுமணி இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக டிவிஎஸ் 110cc வீகோவோட வடிவமைப்பை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அதோட திறன் பார்த்தே ஆகணும், இயந்திரத்தோட திறன் அதை பற்றி சொல்லுங்கள், என்ன திறன்? இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்ஜினில் CVTi டெக்னாலஜி அப்படின்னு. உங்களுக்கு CVTi டெக்னாலஜினால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ஜாஸ்தி கொடுக்கும். 62 km/லிட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். இன்னொன்று என்ஜின் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு வர்ற ஃபியூல் எல்லாமே டோட்டலாக பேர்ன் ஆகி உங்களுக்கு வந்து கொடுக்கறனால வந்து வண்டியினோட எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த CVTi தொழில்நுட்பத்தினால 62 கிலோமீட்டர் மைலேஜ் நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். சரி, இப்போ இதில் வந்து இழுதிறன் பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த பிக்கப் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னா 8 bhp பவர் உள்ள என்ஜின். ஸோ 0 to 60 km பார்த்தீங்கன்னா வந்து 10.35 செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கு பிக்கப். அதனால வந்து மித்த இதனுடைய செக்மெண்ட் ஸ்கூட்டர்லேயே வந்து இதனுடைய பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து 2 நபர்கள் அமர்ந்திருந்தாலும் அந்த ஒரு வேகம் இருக்கும். ஆமா 0 to 60 km வந்து உங்களுக்கு 10.35 செகண்ட்ஸ்ல வந்து ரீச் ஆகும். லட்சுமண், நம்ம இப்போ எல்லா விவரங்களையும் பார்த்தாச்சு. இப்போ மொத்தம் எத்தனை வண்ணங்கள்ல வீகோ எங்களுக்கு கிடைக்குது? இதுல வந்து மொத்தம் 6 கலர் இருக்கு. ஒயிட், பிளாக், ரெட், கிரே, டியூவல் டோன்ல ஒயிட், பிளாக் அண்ட் ரெட் பிளாக் வந்து உங்களுக்கு இருக்கு. 2 நிறங்களையும் நீங்க கொடுக்குறீங்க. இப்போ விலை பார்க்கும்போது எவ்வளவு விலையில? இதனுடைய எக்ஸ்ஷோரூம் பாத்தீங்கன்னா 52,800 வருது. இவ்வளவு திறன் படைச்ச இந்த ஒரு வாகனம் மிக குறைந்த விலையில டிவிஎஸ் 50,000. எல்லா விஷயம் பேசினாலும் பார்த்தாலும் எனக்கு என்னன்னா வண்டி ஒரு ஓட்டி பார்த்தா தான் ஒரு திருப்தி ஏற்படும். ஒரு வாடிக்கையாளராக இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னா விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ ஓட்டி பார்த்தலாமா? கண்டிப்பா. சரி, இப்போ லட்சுமணன் நானும் வந்து நிறைய விஷயங்கள் பேசாச்சு. இப்போ வீகோ 110cc வந்து ஓட்டி பார்க்கக்கூடிய ஒரு நேரம் ஓட்டி பார்க்கலாமா? வாங்க போகலாம். வீகோ 110cc இந்த வண்டி ஓட்டும்போது அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குது. நம்ம எவ்வளோதான் பேசினாலும் பேசுறதை விட சாலையில் இந்த வண்டியை நான் ஏகிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ விஷயங்கள் மனசில் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஓட்டிட்டு இருக்கும்போது நான் அனுபவிச்ச விஷயங்கள்லாம் நிச்சயமாக அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டே ஆகணுங்க. முதல்ல பார்க்கும்போது இதோட வடிவமைப்பு தாங்க ஒட்டுமொத்தமாக வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பாக இருக்குது. அதுவும் முக்கியமாக இதில் பார்க்கும்போது 108 கிலோ இருந்தாலும் இதில் வந்து முக்கியமாக இந்த மெட்டல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வர வண்டிகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் பைப்பர் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க மெட்டலாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால எவ்வளவு வேகமா போனாலும் காத்தை கிழிச்சிட்டு போற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா, இது ஸ்டார்டிங்ல ஆரம்பத்தில் கூட இதோட பிக்கப் ஆரம்ப இழுதுன்னு நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட 10.5 நொடிகளில் வந்து 60 கிலோமீட்டர் வந்து ஒரு கணக்கக்கூடிய ஒரு திறன் வந்து இதில் இருக்கக்கூடிய இயந்திரத்துக்கு இருக்கு. அது முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய முழுவதும் வந்து தொழில்நுட்பங்கள் அந்த டிஜிட்டல் மீட்டர் இருக்கனால இதில் வரக்கூடிய எல்லா அளவுகளும் துல்லியமாக கொடுக்குறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம
நம்ம இந்த மாதிரியான ஒரு துள்ளுந்து வகையான 2 சக்கர வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் வைக்கிறதுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பொருள் வைக்கக்கூடிய இடம் இருக்கும். அந்த க்ளோ பாக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்மளோட அந்த வேகா பொறுத்தவரை நான் பாத்தீங்களா இவ்வளவு கால் வந்து இவ்வளவு அருமையா வச்சிருக்கேன். எனக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. ரொம்ப நீளமா இருக்கு. நம்ம குழந்தைங்க வச்சாலும் சரி இல்ல பொருட்கள் வச்சாலும் சரி அது பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த உட்காரக்கூடிய இந்த இருக்கையோட அளவே எனக்கு பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இப்ப நிறைய ரோட்ல சாலையில் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கேன். அதுவும் மேடு போகும்போது எவ்வளவு வளைச்சு ஓட்டுறேன். அந்த இடத்துலயும் என்னோட இருக்கையை விட்டு நான் கொஞ்சம் கூட நகராத அளவுக்கு இந்த இருக்கை வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் மேடுபலத்தில் ஏறுங்க பாத்தீங்களா இந்த இடத்துல எனக்கு என்ன விஷயம் உணர முடியுது அப்படின்னா இதோட சாக்கப்ஸ் பின்புறம் வந்து முழுவதும் வந்து கேஸ் அடைக்கப்பட்ட ஒரு சாக்கப்ஸ் இருக்கு. முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சாக்கப்ஸ் இருக்கு. இது இரண்டுமே வந்து என்னோட பயணத்தை வந்து மேலும் சுலமாக்கும். இந்த வாரம் இன்றைக்கு நம்ம பார்த்த டிவிஎஸ் வீகோ 120cc வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு வண்டி இல்ல பசங்களுக்கு ஒரு வண்டி இல்ல அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்கிட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரே வண்டி அப்படின்னா நம்ம டிவிஎஸ் வீகோ சொல்ல முடியும். சரி, எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் என்ன பண்றீங்க? நீங்க பக்கத்துல கூடிய டிவிஎஸ் வந்து வண்டி ஓட்டி பாக்குறீங்க. சரி, மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு வாகனத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.